சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சாரி மேடம், எப்படியோ அந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள பார்த்துட்டேன்ல, கண்டிப்பாக இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க. நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்கள் இந்த ஃபைலையும் ஃபோட்டோ மட்டும் மறுபடியும் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னம்மா, என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. டிடெக்டிவ் லால் அவரோட ஆபீஸ்ல இருந்து பவித்ராவை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க. எவ்வளவு சந்தோஷமா போனேன் தெரியுமாப்பா.
ஏமா என்னாச்சு? பவித்ரா இருந்தாளாங்க? நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அந்த அளவுக்கு ஏமாற்றம். நான் அங்க போறதுக்குள்ள பவித்ரா யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டாமா. என்னம்மா சொல்ற நீ? பவித்ரா அங்க எப்படி வந்தா? எதுக்காக போகணும்? இல்ல, அவ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்திருக்கா. ஆனா நான் அங்க ரீச் பண்றதுக்குள்ள அவ போயிட்டாமா. ரேகா, அவளை நீ தேடாத இடம் இல்ல, இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேலும் கிடைப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? பவித்ரா கிடைக்க மாட்டாமா, கிடைக்க மாட்டா. இல்லப்பா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, பவித்ரா நம்ம பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கா. அது ஏதோ பை சான்ஸ் மிஸ் ஆகி போயிட்டே இருக்கு. இதுல என்ன சந்தேகம்னா, அவ எங்க என்ன அவாய்ட் பண்றாளோன்னு தோணுது. ஆனா ஏன் அவ என்ன அவாய்ட் பண்ணும்? டிடெக்டிவ் லால் சொல்றாரு அவ ரொம்ப தெளிவா இருக்கா, நல்ல வசதியான பொண்ணு மாதிரி தான் இருக்கான்னு. அப்படி இருக்கும்போது அவ அவாய்ட் பண்றதுக்கு காரணம் எனக்கு புரியல. சரி, எதுவா இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன். டெஃபினட்டா நான் பவித்ராவை உங்களுக்கு சர்ப்ரைஸா உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து நிக்க வைப்பேன். அவ உங்க 2 பேரையும் கட்டி பிடிக்க போறா. அதுல நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அதையும் நான் பார்க்க தான் போறேன். ரேகா, நீ சொல்றதே எனக்கு பவித்ரா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்குமா? என்னம்மா இதெல்லாம்? ஹிந்து கூட்டிட்டு ஊர் கிளம்புறேன். ஊருக்கா? ஆமா. 2 மாசம் இருக்கிறதா சொன்னேன். பிரசன்னா தான் என் மருமகனாக போறான்னு சொன்னேன். இப்பதான் அது இல்லன்னு ஆயிடுச்சு இல்ல. பாவி மக என்னெல்லாம் பண்ணிட்டா. கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். சின்ன வயசுல இருந்தே உனக்கு இவன் தான் சொல்லி சொல்லி வளர்த்தேன். என்ன சொல்லணும்? தப்பெல்லாம் ஏன் மேலதான். என்ன நீங்களே உங்க பையனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நம்ம 2 பேரும் எப்படி எல்லாம் இவங்கள வளர்த்தோம். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு அவன் வேண்டான்னு சொல்வானா? ஏமா, உனக்கு தெரியாதா? நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். பிரசன்னா கல்யாணமே வேண்டாங்கிறானே. அவனை கேட்டா நான் பாக்குற வேலைக்கும் இந்துவோட கேரக்டருக்கும் ஒத்து வராதுன்னு சொல்றானே. ஒரேடி அடிச்சு சொல்றானேமா. நான் என்ன பண்ண முடியும்? இந்துவை நான் ஏன் இந்த வீட்டுல தங்க வச்சேன்? என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகளாக போறா. கூட பிறந்தவரோட பையன் மருமகனாக போறான்ற நம்பிக்கையில தானே நானும் இருந்தேன். இனிமே அதெல்லாம் இல்லங்கிறப்ப எதுக்கு இங்க இருக்கணும்? இந்துவை இனிமே இங்க தங்க வைக்கிறது இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்ல. வெறும் வயிற்று சோத்துக்காக நான் அவளை இங்க விட்டுருந்தேன். மரகதம், கொஞ்சம் பொறுமையா இருமா. இந்துவோட படிப்பு இங்க பாருங்க, இனிமே எங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்து இனிமே இங்க தங்க விட்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வேற மாப்பிள்ளை ஆயி போச்சு இல்ல. அனாவசியமான பேச்சுக்கு நாமே இடம் கொடுக்கணும். அதான் கிளம்பிட்டோம். ஏய் கிளம்புடி, இன்னும் எதுக்கு நீங்க நிக்கிற? நில்லுமா. உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பேக் அங்க வைமா. இந்த நிலைமையில உன்னை ஊருக்கு போக விட்டனா நான் மகா பாவி ஆயிடுவோமா. உன் புருஷன்கிட்ட உன்னை இந்துவையும் கடைசி வரைக்கும் காப்பாத்தி கரை சேர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கம்மா. அது நடக்கலன்னா வாக்கு தவிர பாவி ஆயிடுவோமா. இதையும் மீறி நீ போனா உன் புருஷன் ஆத்மா சாந்தி அடையாதுமா. அப்ப இந்து கல்யாணம் அதுக்கு என்ன இப்ப அவசரம்? 6 அமர் யோசிப்போம். பிரசன்னா எத்தனை நாளைக்கு தான் இந்த பிடிவாத்தோட இருக்க போறான், அதையும் பாப்போமே. அவனும் ஒரு சராசரி மனுஷன் தானே, மாறலாம். மாற்றத்தை உண்டாக்குவோமா. நீ என்னமா சொல்ற இந்து? அம்மா, நீ என்ன கூட்டிட்டு போற இடம் எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன மாமா ஒரு வைஃபை ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, நான் இந்த வீட்லயே இருந்துறேம்மா. இங்க இருந்தாலாவது மாமாவோட முகத்தையாவது பார்த்துட்டு இருக்கலாம். பிளீஸ்மா. அடி பாவி, உன் மாமா உன்னை வெறுத்ததுக்கு அப்புறம் கூட அவன் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கேடி. உன் ஆசை பலிக்குமாடி? அம்மா மரகதம்,
பேக் எடுத்து. சார் போன மாசம் நீங்க கொடுத்த 4வது அசைன்மெண்ட்ல 3 கேஸ் சால்வ் பண்ணிட்டோம். இன்னொரு கேஸும் முடிகிற நிலைமையில தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க கொடுத்த ஹிண்ட் படி சாருடைய 2வது சம்சாரம் கேஸ் இல்ல, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, சக்சஸ் ஆயிடும்னு சொல்ல வந்தேன். இத பாரு, ஜெயிச்ச கேஸ பத்தி பேசுறது ரொம்ப தப்பு. சில சமயம் அதுவே தோல்வியை கொடுத்துரும். ஆமா, நீ இது வரைக்கும் எந்தெந்த கேஸ்ல தோத்த, முதல்ல அத சொல்லு, ஜெயிக்கிற வழியை பார்ப்போம். நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆள் சார். செஞ்ச வேலைய பாராட்ட மாட்டீங்க, செய்யாத வேலையை போட்டு கொடைவீங்க. நல்ல விஷயம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இத பார், பாராட்டு மனுஷனை சோம்பேறியாக்கிடும், திட்டு தான் மனுஷனை திருத்தும். நீங்க சொன்னா கரெக்டா தான் சார் இருக்கும். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். பொண்ணு பேரு பவித்ரா. நம்ம போலீஸ் ஆபீஸ் இருக்காங்களா, ரேகா ஐபிஎஸ், உங்களுடைய சிஸ்டர். அந்த பொண்ணு காணாம போயிடுச்சான். ஆக்சுவலா அவங்க டிபார்ட்மெண்ட்லயே சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்கலாம். என்னன்னு தெரியல, நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏன் அதிர்ஷ்டம், அந்த பொண்ணு நேரம் நம்ம ஆபீஸுக்கே வந்துச்சு சார். சரின்னு இது ரேகா மேடம் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்குறேன், ஆளு காணும் சார். போனா என்ன, தேட வேண்டியதானே சார். சிட்டில மொத்தம் 60 லட்சம் பேர், அதுல 38 லட்சம் பேர் பெண்கள். அதுல அந்த ஒரு பொண்ணு வந்து நாய்க்குட்டி தொலைஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா. அந்த ஒரு க்ளூவை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியலையே. அந்த பொண்ணு போட்டோ எங்க? போட்டோ தானே இருக்கு, இங்கதான் வச்சிருக்கேன். பட் எங்க வச்சிருக்கேன்னு தான் தெரியல. நீ கொஞ்சம் நகருங்க. உங்ககிட்ட இருக்க வாய்ப்பே இல்ல. எங்க போச்சு அந்த போட்டோ? ஞாபகம் வந்துச்சு சார், இங்கதான். யோ, அந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்க்கு வந்தாங்கல்ல, அக்கம் பக்கத்துல விசாரிக்க வேண்டியதுதானே? இல்ல எந்த கார்ல வந்தாங்கன்னாவது விசாரிச்சிருக்காங்கல்ல. அப்ப அந்த பொண்ணை தேடின, இப்ப போட்டோவை தேடுற. தேடல சார், எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா டக்குன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குது. சார் என்ன சார், நீங்க முதல்ல சொல்ல மாட்டீங்க? இதெல்லாம் நான் தான் தெளிவா இருப்பேன், எல்லாத்தையும் கரெக்டா இருப்பேன்னு தெரியும்ல உங்களுக்கு. இங்க இருக்கு சார். சரி, ஆனா அழியா. ஆடாடாடா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எங்கயாவது பாத்துருக்கீங்களா? ஓ, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கயாவது பாத்திருக்கீங்க? இல்லங்க, நான் பார்த்தது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கயாவது பாத்திருக்கீங்களா? தெரியலங்க. ஓ, பார்வை இல்லாதவங்களா? மன்னிச்சிருங்க. யோ, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை தெரியலன்னு சொன்னேன். சாரிங்க, மன்னிச்சிருங்க. யார் மூஞ்சில மூவிச்சான்னு தெரியலையே. தம்பி, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கயாவது பாத்துருக்க? பார்த்தா பச்சாரு மாதிரிக்கிற சின்ன பையன் வந்து பச்சை பச்சா பேசுற, போயா. சாரி, மன்னிச்சிருங்க. இந்த போட்டோல இருக்கிற ஃபிகர் எங்கயாவது பாத்திருக்கீங்களா? நோ சார். என்ன சார் இது, ரோட்ல போற சுமாரான ஃபிகரையே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வயசு உங்களுக்கு. இந்த ஃபிகரை போய் பாத்துலன்றீங்களா? பயங்கர வேஸ்ட் சார் நீங்க. சார் கொஞ்சம் இந்த ஃபிகர் எப்படின்னு சொல்லுங்க. சூப்பர். இது எங்கேயாவது பாத்துக்கீங்களா? பார்த்தது இல்லையே. நீங்களும் வேஸ்ட் சார். இது என் ஃபிகர். ஒரு வாரமா தேடி அலைறேன், கிடைக்கவே இல்ல. நீங்க எப்படி? ஆல் தி பெஸ்ட். நல்லா தேடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. இந்த பொண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பிசினஸ்க்கு இது என்ன புது டெக்னிக்கா? முதல்ல போட்டோ காட்டுவீங்க, அப்புறம் பேரம் பேசுவீங்க, ஓகே ஆன உடனே சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. சார் நீங்க எனக்கு உதவி பண்ணலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து என் தொழிலை மாத்தாதீங்க சார் ப்ளீஸ். நீ தான் ஏன் தொழில குறுக்க வர கருமண்டா. ஓ, அவனா நீ? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கயாவது பாத்திருக்கீங்களா? பார்த்தா சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காங்க, சினிமா கம்பெனில தேடி பாருங்க. நீங்க தொலைஞ்சு போனா ஜூல போய் தேடுறேன். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பான். தேடாதே, தேடினால் தொலைந்து போவாய்.
என்னத்த வீட்ல எல்லாரும் பேசாம இருக்கிறத பார்த்தா எல்லாரும் நான் மௌன விரதமா? அத்த என்ன ஆச்சு உங்களுக்கு? வழக்கமா நான் வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே வேலையை பத்தி கேட்பீங்க, கதை கவிதை, நாளைக்கு பத்திரிகையில் என்ன வரப்போகுதுன்னு அவ்வளோ ஆர்வமா கேட்பீங்க. இப்போ என்னாச்சு? சரி வேண்டாம், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஒரு காஃபி வேணுமா வேணாமான்னு கூடவா கேட்க மாட்டீங்க? அப்பா என்னாச்சு? அத்தை ஏன் இன்னும் கோவமா இருக்காங்க? பின்னடா நீயும் இந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, இதுக்கெல்லாம் அதான் காரணம். ஓ அதான் காரணமா? ஏப்பா நீங்களும் என்ன என் மேல கோவமா இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லப்பா. என்ன செய்ய சொல்ற? இந்துவும் மரகதமும் பெட்டி படுக்கையை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிட்டாங்க. அவங்க கால விழுந்து கெஞ்சி அவங்க முடிவை மாத்தி வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதானே? உங்க அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. பின்ன என்ன பிரச்சனை? சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு உனக்குதான் கட்டி வைப்போன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டோம். நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்னப்பா உரிமை இருக்கு? இத பாருப்பா, மறுபடியும் நான் இந்துவ மனைவியா நினைக்கல, ஒரு நல்ல தோழியா தான் நினைச்சேன்லாம் சொல்லிடாத. உனக்கு அவ மேல ஆசை இருக்குதோ இல்லையோ, அவளுக்கு மேல நிறைய பாசம் இருக்கு. இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே. அது உனக்கு நல்லா தெரியும். நீ ஆம்பளை தானே, அதான் சகஜமா சொல்லிட்ட. அவ பொம்பளடா, அதான் எப்படி சொல்றதுன்னு முடிக்கிறா. அப்பா நான் அதுக்காக சொல்ல வரலப்பா. நான் என்ன வேணாம் பிரசன்னா, நீ உங்க அப்பாவையும் என்னையும் சமாதானப்படுத்தி பிரயோஜனம் இல்ல. இவ ஏன் பொண்ணுங்கிறதுனால நான் சொல்லல. வேற எந்த பொண்ணுக்கு இவ்வளவு மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. வேண்டாம்ப்பா, பெண் பாவம் பொல்லாது. ஐயோ அத்தை. அம்மா, மாமாவை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. தப்பு அவர் மேல இல்ல. பாத்தியா பிரசன்னா என்ன சொல்றேன்னு? பாத்தியாவ உன் கூட வாழனா கூட பரவாயில்லையா, உன் முகத்தை பார்த்துட்டு இங்கே இருந்துறேன்னு சொல்றா. அவ்வளவு பாசம் உன் மேல அவளுக்கு. இந்து, நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நியாயமா நீதான் என் மேல கோவப்பட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்லணும். ஆனா நீ என் மேல இவ்வளோ பிரியம் வச்சிருக்க. இந்து வீட்லன்னு சொன்னா, இதை பாரு இந்து, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நீ என்னை கட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா நான் அப்படி சொன்னதுக்கே நீ இவ்வளோ வேதனைப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன். என்னைக்கும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் என்ன சமாதானப்படுத்ததானே சொல்றீங்க? இல்ல இல்ல இல்லம்மா, எப்போ நீ எனக்காக உயிரே விட துணிஞ்சிட்டியோ அதுக்கப்புறமும் நான் இந்த பாசத்தை புரிஞ்சுக்கலன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. என்ன நீ காதலிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை காதலிக்க போறேன். ஓகேவா? மாமா சம்மதிச்சுட்டாரு. அக்கா, அந்த கிட்னி திருட்டு கேஸ் என்னக்காச்சு? ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சுச்சா? அது பாட்டுக்கு இருக்கட்டும், உன்னோட பிரிஸ்கிரிப்ஷன் எங்க? என்னக்கா நீங்க ஏதாவது ஒரு கேஸ்னா எவ்வளவு ஸ்பீடா இருப்பீங்க, இப்ப எங்க போச்சு அந்த வேகம்லாம்? அது என்னோட வேலை. உன்னோட வேலை என்ன தெரியுமா? உட்கார் உட்காரு உட்கார். நீ என்ன பண்ற? நல்ல ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு அமைதியான மியூசிக், எம்எஸ் சுபலட்சுமி அவங்களோட கீர்த்தனை கேட்டு தியானம் செஞ்சு நல்லா ரெக்கவர் ஆகணும். அதான் உன்னோட வேலை. சரிக்கா. ஆமா, அந்த சீஃப் டாக்டர் சபேசன் என்ன சொன்னாரு? வசந்தி, திரும்பி திரும்பி அதே கேட்காத வசந்தி. இப்ப கேஸ் என் கையில இல்ல. ஓகே,
ரமேஷ்னு ஒரு ஆபீசரை ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. அவர் தான் கேஸ் பார்த்துப்பாரு, என்கொயரியும் அவர் தான் பண்ணுவார். இது ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வராது. என்னக்கா இதுக்கா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? அது எல்லாத்தையும் சுத்தமா மறந்துரு வசந்தி. அத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். இப்பதான் வசந்தி செத்து பொழிச்சு வந்திருக்கா. வேண்டாம், அத பத்தி பேச வேண்டாம். இந்த கேஸை யாரு எடுத்து நடத்தினா என்ன, நடத்தாட்டி நமக்கு என்ன? யார் எக்கடு கட்டு போனாதான் நமக்கு என்ன? என்ன பாக்குறேன்? அம்மா, நீங்களா இப்படி சுயநலமா பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். என் மேல வேணா நீ கேஸ் போட்டுக்கோ. எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். ஏண்டி நீயே சொல்லு, நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கும் போதே அவளை கொல்ல பார்த்தாங்க. எனக்கு என் பொண்ணு உயிர் தான் முக்கியம். மண்ணீது கிடந்த கல் கால கைகளில் கை கூப்பும் கருவறை அமர்ந்திடு